ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் சூப்பராக ஒரு ப்ரோட்டீன் குழம்பு, அதாவது நம்மளுடைய எக் பட்டர் மசாலா, அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு டிப்ஸோடு வந்திருக்கேங்க. இது என்னோட ஓன் ரெசிபி. இந்த ரெசிபியை வச்சு பன்னீர் பட்டர் மசாலா கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்த் இந்தியாவில் இது ரொம்ப ஹோட்டல்ஸில் எல்லாம் போனீங்கன்னா இந்த எக் பட்டர் மசாலா நிறைய அங்கே எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம குக் பண்ண முடியும். இது ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப டேஸ்டியாக, நம்மளுடைய சுட சுட சாதத்தோடையும் சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசையோடையும் சாப்பிடலாம், சப்பாத்தியோடு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு எக் பட்டர் மசாலா. வாங்க இது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த எக் பட்டர் மசாலா பண்ணுறதுக்காக இதில் நான் 2 தக்காளி ஆட் பண்ணுறேங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போடுறேன். 4 பூண்டு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தாள் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது போடுறேங்க. ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். இது கூட சேர்த்து நான் ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய 5 கேஷ்யூ நட் சேர்க்குறேங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், பவுடர்ஸ். அதுக்காக நான் முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். ஜீரக பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாங்க. நல்லா அரைஞ்சிருக்குங்க. இப்போது இந்த எக் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கான முக்கியமான பெரிய வேலை அது நம்ம முடிச்சிட்டோம். நம்ம மசாலா எல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சாச்சு. எக்கு பிடிக்கிறவங்க, எக் சாப்பிட பிடிக்கிறவங்க எல்லாருமே இந்த எக் பட்டர் மசாலா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இந்த பட்டர் மசாலா, இப்போ ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, இந்த மசாலா வச்சுக்கிட்டு நம்ம சிக்கன் பட்டர் மசாலாவுக்கு பண்ணிக்கலாம், அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பண்ணிக்கலாம். இப்படி எந்த மாதிரி நம்ம பட்டர் சேர்த்து மசாலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட் எது போட்டு நம்ம பண்ணணும்னு விருப்பப்பட்டாலும் கூட இந்த மசாலா ஆட் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டேஸ்டான ஒரு பட்டர் மசாலா, அது எக் பட்டர் மசாலாவாகட்டும், ஒரு சிக்கன் பட்டர் மசாலாவாகட்டும், இல்லை ஒரு பன்னீர் பட்டர் மசாலா ஆகட்டும், மஷ்ரூம் பட்டர் மசாலா ஆகட்டும், எது வேணால் நம்ம பண்ணிக்கலாம். இப்போது இந்த எக் பட்டர் மசாலாக்கான எக்ஸ் யூஸ்வலாக நம்ம ஒரு வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ இந்த 10 நிமிஷம் அது வேக வச்சு அது உரித்து அது எடுக்கிறதுக்கான ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் நான் இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம இந்த எக் பட்டர் மசாலாக்கான எக்ஸ் அது நம்ம ஒரு லைட்டாக ஒரு எண்ணெயில் போட்டு ஒரு வரட்டி அதை எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தால் தான் இந்த மசாலா இது கூட ஆட் பண்ணி வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எக்கை நம்ம எண்ணெயில் போட்டு அப்படியே கொஞ்சம் எக் அண்ட் பட்டர் இது 2த்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி அது கொஞ்சம் வரட்டி எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம், பேன் வச்சுக்கலாம், பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய முட்டையை ஆட் பண்ணிக்கலாங்க. 5 முட்டை நான் வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் கொஞ்சம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொத்தமல்லி தாள் கட் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். நான் முட்டையில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி முட்டையில் கொஞ்சம் உப்பு இருக்கும். நல்லா வாசனை கமகமான்னு வருது பட்டரோடது, நம்மளுடைய கொத்தமல்லி தாள் இதோடதெல்லாம் சேர்த்து. இப்போது நம்மளுடைய எக் பாயில் பண்ணது நல்லா வரட்டியாச்சுங்க. நல்லா வரட்டியாச்சு. இப்போ நம்ம இது ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த எக்கோட வெளியில் ஒரு தின் லேயர் இருக்கும், அது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நம்மளுடைய ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சு இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பாருங்கள் ப்ரௌன் கலரில் வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம மசாலாக்காக கொஞ்சம் சுடு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம இரும்பு கடாயில் சமைச்சிக்கலாம். முதல்ல பட்டர் போட்டுக்கலாம். பட்டரோட சேர்த்து இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தட்டி எடுத்துக்கலாம். அப்படியே போடுறத விட நம்ம கொஞ்சம் தட்டி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாசனையும் நல்லாயிருக்கும், அதில் இருக்கக்கூடியது எல்லாமே நல்லது எல்லாமே இறங்கிடும். நம்ம தட்டாமல் போட்டோம்னா அது ஃபுல்லாக வராது. பட்டை போட்டுக்கலாம், ஏலக்காய் தட்டுனது போட்டுக்கலாம், இஞ்சி ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன், பூண்டு கட் பண்ணதை போட்டுக்கலாம்,
பச்சை மிளகு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தது போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகு போட்டிருக்கேங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அந்த பூண்டு வந்து கொஞ்சம் அப்படியே ரெட் கலர் ஆகும்போது வெட்டி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டாச்சுன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக முறுமுறுன்னு ஆகிடும். அதாவது ஒரு ப்ரௌன் கலர் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய எக் பட்டர் மசாலாவோட முக்கியமான பெரிய வேலையெல்லாம் முடிச்சாச்சு. மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போது வெங்காயம் மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி எண்ணெயில் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சுடு தண்ணி கொதிக்க வச்சாச்சு. எல்லா குக்கிங் பண்ணும்போதும் நமக்கு வந்து இந்த வெங்காயம் வதக்கிறது தாங்க பெரிய வேலை. அது நல்ல ஓரளவுக்கு வதங்கி வந்தாட்டா நமக்கு வந்து மற்றதெல்லாம் ஆட் பண்ண முடியும். இப்போது நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சுங்க ஓரளவுக்கு. இப்போ இதில் நம்ம வந்து என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருங்க, மிளகாத்தூள் போட்டுருங்க. லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். நம்மளுடைய வெங்காயத்தில் வந்து அந்த ஒரு மசாலா பிடிக்கிறதுக்காக தான் இது. லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வெங்காயம் கலர் மாறின மாதிரி இருக்குல்ல, இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நம்ம கொதிக்க வச்சிருக்கக்கூடிய தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 1/4 கப்பு தண்ணி இதில் நான் ஆட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா அந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம அரைச்சி வச்சிருக்கிறது அது இது எல்லாமே அதுக்காக தாங்க. இது ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம் வச்சாச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் தரியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் தாங்க நம்ம இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான நம்மளோட எக் மசாலாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து வெங்காயம் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போது நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மிச்சம் நமக்கு வந்து கொஞ்சம் தானே போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். இந்த சுகர் எதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெங்காயத்தோட ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த டேஸ்ட் வந்து சரி செய்யறதுக்காக இந்த சுகரை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இப்படி கார்னராக இப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க. கார்னரில் இருந்து இப்படி எடுத்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், நல்லா மசாலா நல்லா வந்துடுச்சு. அப்போ எண்ணெய் தனியாக தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு மாதிரி ஷைனிங்காக. இதுதாங்க டெக்ஸ்சர். இதுதாங்க இந்த இதுதான் வந்து நம்மளுடைய எக் பட்டர் மசாலாக்கான ஒரு நல்ல ஒரு பக்குவம்னு சொல்லுவோம்ல, அதுதாங்க இது. நம்மளுடைய எக் பட்டர் மசாலாவோட நல்லா அழகாக வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ஒரு மாதிரி ஷைனிங்காக வந்திருக்கு. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்கக்கூடிய ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிடலாம். இப்போது நம்மளுடைய எக் பட்டர் மசாலா சூப்பராக மசாலா தயாராகிடுச்சு. இதில் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய எக்ஸை ஆட் பண்ணிட வேண்டியதான். எக்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போது இந்த எக்கில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு சில மசாலாலாம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் நம்ம கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. மேலே லைட்டாக 1/4 டீஸ்பூன் நம்மளுடைய சோம்பு பவுடர் இருக்கு இல்லையா, அது. பச்சை மிளகாய், ஒரு சின்ன பச்சை மிளகாய் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத போடுறேன். நம்மளுடைய மல்லித்தாள் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறது, கொத்தமல்லி தாள் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறதுல கசூரி மேத்தி போடுறேன். சூப்பராக நம்மளுடைய எக் பட்டர் மசாலா தயாராகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம இதில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணால் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஷ் க்ரீம் இப்போ ஆட் பண்ணல, நான் பட்டர் மட்டுமே சேர்த்து அப்படியே இறக்க போகிறேன். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கேஷ்யூ நட்டு அரைச்சி சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதனால் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணுன்னா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோகோனட் மில்க் ஆட் பண்ணுவாங்க, திக் கோகோனட் க்ரீம் ஆட் பண்ணுவாங்க, இல்லை யோகர்ட் ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எதனா வந்து ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி எதுவுமே போடல, ஒன்லி பட்டர் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதுவே நல்லதாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட எக் பட்டர் மசாலா தயாராகிடுச்சு. இப்போது நம்ம எக் பட்டர் மசாலாவில் உப்பு இருக்கா, சுகரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோமே, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா. உப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம்.
சூப்பரான டேஸ்டான எக் பட்டர் மசாலா தயாராகிடுச்சுங்க. இன்றைக்கி இந்த சூப்பரான எக் மசாலாவோட வச்சு நான் வந்து இட்லி சாப்பிட போகிறேன். ராகி இட்லி பண்ணியிருக்கேன். 2 முட்டை வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ ப்ரோட்டீன் நிறைய தேவை இருக்குது காலையிலேயே, அதனால் 2 முட்டை எடுத்துக்கிறேன். லைட்டாக காரமாக நம்ம ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக் பட்டர் மசாலா நல்லா தான் வந்திருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா?